ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், உங்கள் எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம தேவனோட வார்த்தையில் என்ன வார்த்தை கேட்க போகிறோம் அப்படின்னா, பாவம்னா என்ன. பாவம்னா என்ன நம்ம யோசிக்கவே தேவையில்ல. ஏன்னா எல்லாருக்கும் பாவத்தை குறித்த ஒரு அறிவு இருக்குது. இப்போ நான் பாவம்னு சொல்லும் போதே உங்களுக்கு நிறைய மைண்டில் வந்திருக்கும், அப்படி தானே? ஒரு உதாரணமாக சொன்னால், குடிக்கிறது, சண்டை போடுறது, திருடுறது, போதைப் பொருட்களை பயன்படுத்துறது, இதெல்லாம் நம்ம பாவம்னு சொல்கிறோம். ஆனால் இது மட்டும்தான் பாவமா? கிடையாது. நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் ஒரு பாவம் செய்கிறோம். அது என்ன பாவம்னா, ஏசப்பா சொல்கிற வார்த்தைக்கு கேட்காம நம்மளோட இஷ்டத்தின்படி நம்ம செய்கிறது தான் அந்த பாவம். ஏன்னா நான் தான் தேவனோட வார்த்தை எல்லாவற்றையும் கீழ்ப்படுகிறேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நம்ம தேவன் சொன்ன எல்லா வார்த்தையும் நம்ம கீழ்ப்படுகிறோமான்னு நம்மளுக்கு தெரிய வரும். இதுக்கு நம்ம போக வேண்டியது எங்கன்னா, ஜெனசிஸ், ஆதியாகமும் சொல்லும் போதே நம்மளுக்கு 2 பேர் ஞாபகம் வந்திருப்பாங்க. நான் நினைக்கிறேன் நீங்களும் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு. ஆதாம், ஏவாள். ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்ன வார்த்தையை கேட்காம கீழ்ப்படியாமல் பண்ணாங்க. இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நினைப்பீங்க. ஆனாலும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுறீங்களா? நம்ம எத்தனை தடவை வேதங்களை வாசிச்சிருப்போம், எத்தனை தடவை ஜெபம் பண்ணியிருப்போம், எத்தனை தடவை தேவனுக்கு ஆராதனை செஞ்சுருப்போம், எத்தனை பேருக்கு நம்ம தேவனோட வார்த்தையில் சொல்லியிருப்போம். அதெல்லாம் டைமே இருக்க மாட்டேங்குதுங்க. இல்லை நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் அனுப்பணும், காலேஜுக்கு போகணும், படிக்கிற வேலை இருக்குது, டியூஷன் போகணும், அது மட்டும் இல்லாமல் வேலைகள் இருக்குது. இதே நம்ம காரணங்கள் சொல்கிறோம். இந்த உலகத்தில் நம்மளோட வேலைகள் அதிகமாக இருக்குது. ஆமாம், எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வேலை இருக்க தான் செய்யுது. ஆனாலும் நம்ம உதாரணத்துக்கு ஏசு கிறிஸ்துவை எடுத்துக்கலாமே. ஏசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் ஊழியம் செஞ்சுட்டு தேவனை கொடுக்க வேண்டிய நேரத்தை இருட்டோடு போய் பிதாவின் இடத்துல போய் பேசினாரு. நம்ம ஏசப்பா விட நம்ம பிஸி கிடையாது. அதனால இன்றைக்கு நம்ம மனம் திரும்பலாம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும், ஆராதிக்கணும், வேதங்களை வாசிக்கணும். இன்னும் யாருக்கெல்லாம் நம்மளால தேவனோட வார்த்தைகளை சொல்ல முடியுமோ அதெல்லாம் போய் சொல்லலாம். இன்றைக்கு நம்ம மனம் திரும்பலாம். அதான் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறதுன்னு. நம்ம இந்த நேரத்தில் நம்ம மனம் திரும்பலாம். கர்த்தர் இந்த நாள் உங்களோட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரோட ராஜ்யத்திற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ரெடி ஆகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.